ஊர் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வணக்கம் நேயர்களே, வெல்கம் டு ஊர் சமையல். நிறைய பேச்சலர்ஸ் கேட்டிருந்தீங்க மசாலா அரைக்காமல் ஒரு டிஷ் செஞ்சு காமிங்க அப்படின்னு. இன்றைக்கி நாம் மசாலா அரைக்காமல் ஒரு மீன் வறுவல் பார்க்க போகிறோம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 3/4 கிலோ சங்கரா மீன் எடுத்திருக்கேன். இந்த மீன் வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணியே கடையில் கிடைக்கும். நாம் சும்மா மஞ்சத்தூள் உப்பு மட்டும் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். பேச்சுலருக்காக நாம் மசாலாலாம் அரைக்காமல் இன்றைக்கி வெறும் நம்ம தூள் மட்டும் போட்டு வறுக்க போகிறோம். இப்போ நாம் இதில் தேவையான பொருட்களாம் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் போல் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் போல் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் போல் மஞ்சத்தூள். இப்போ நான் குழம்புத்தூள் வந்து 1 ஸ்பூன் போல் போடுறேன். குழம்புத்தூள் இல்லை அப்படின்னா நீங்கள் மல்லித்தூள் போட்டுக்கலாம். ஒரு பாதி லெமன் புழிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் மசாலாலாம் ஏறுறதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு மார்க் போடுறேன். இந்த மாதிரி 2 பக்கம் போட்டுட்டோம்னா நல்லா உப்பு காரம்லாம் ஏறி நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஒரு 20 நிமிஷம் போல் வச்சு நாம் தோசைக்கல்லை போட்டு வறுத்தெடுக்கலாம். இப்போ மீனெல்லாம் ஒரு 1/2 ஹவருக்கு மேலே ஊறிடுச்சு. இப்போ நாம் இதை வறுத்தெடுத்துக்கலாம் தோசைக்கல்லை போட்டு. ஒரு 3 ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு மீனாக எடுத்து போட்டுக்கலாம். நம்ம லைட்டாக இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கலாம். ஒரு பக்கம் வெந்துருச்சு, நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ஸ்லோவாக அடுப்பை வச்சு இந்த மாதிரி திருப்பி விட்டு வேக வைக்கலாம். இது இப்போ நல்லா 2 பக்கம் வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். ஆனால் இது மெதுவாக அடுப்பை வச்சு நம்ம ஸ்லோவாக திருப்பி போட்டு வறுக்கணும். உங்களுக்கு என்ன தேவைனாலும் ஊற்றி நல்லா வறுக்க வேண்டியதான். இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், நம்மளோட மீன் வறுவல் ரெடி. டன் டடாய். இந்த மாதிரி ஒரு மீன் வறுவலை பேச்சுலர்ஸ் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா திரும்ப யாரும் எதிர்பார்க்காம நீங்கள் செஞ்சு சாப்பிடுவீங்க. அந்தளவுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் உங்களை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம். ஊர் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.